ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மசாலா அரைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுக்க போகிறோம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வருங்க. இப்போ வறுத்து ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன். சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா ரம்ப இலை சேர்த்துக்கலாம். ரம்ப இலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பிரியாணி இலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்க வேண்டியது இருக்கும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சது தான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம வறுத்த அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கினோன்னே அதில் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா. இது நான் வீட்டில் அரைச்ச மசாலா. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கறியை சேர்த்துக்கலாம். கறி சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவை நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாம். கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயுமா கிளறுங்க. மெதுவாக கிளறுங்க, இல்லைனா கறி உடஞ்சி போயிடும். நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே கறியில் அப்சர்வ் ஆகிருக்கணும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஸ்டைலில். இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். லஞ்சுக்கு, டின்னருக்கு, எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இந்த சிக்கன் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.